வலியுறுத்தக்கூடிய தீர்மானங்களும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய தீர்மானங்களும் அதிமுகவினுடைய இந்த அவசர செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மீனவர் நலனில் அக்கறை செலுத்தாமல் இருப்பதாக மத்திய மாநில அரசு இரண்டுக்கும் சேர்த்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். மீனவர்கள் மீது அக்கறை உள்ளது போல் இந்த அரசு, திமுக அரசு நாடகம் ஆடுகின்றது என்று விமர்சித்திருக்கக்கூடிய அதிமுக செயற்குழு தீர்மானம் பாரம்பரியமாக மீன்பிடிக்க உரிமை படைத்த மீனவர்களை பாதுகாப்பதிலும் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதிலும் திமுக சுணக்கம் காட்டி வருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் ஒப்புக்காக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதோடு நிறுத்திக் கொள்கின்றாரே தவிர ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை முதலமைச்சர் அணுகவில்லை என்று அதிமுகவின் செயற்குழுவில் தீர்மானத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் 39 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய திமுக சரியான பங்களிப்பை ஆற்றவில்லை எனவும் இலங்கை அரசோடு மீனவ பிரதிநிதிகளையும் கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய அதிமுக தீர்மானம் இலங்கை அரசால் இந்திய மீனவர்களின் படகுகள் மற்றும் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட இலங்கை அரசே அவற்றை கைப்பற்றிக் கொள்வதற்கும் வழிவகுக்கும் சட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதாவால் தொடுக்கப்பட்டு தற்போது நிலுவையில் இருக்கக்கூடிய கச்சத்தீவு மீட்புக்கான வழக்கை விரைவுபடுத்தி நிரந்தர தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் எனவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசிடம் போராடியும் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க செய்தும் மீனவர்கள் நலனை பாதுகாக்க தவறிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திமுக அரசையும் செயற்குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்த அரசு தன்னுடைய இயலாமையை மறைக்க மத்திய அரசின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்ளும் தந்திரத்தை தொடர்ந்து கையாண்டு வருகின்றது என்றும் விமர்சித்திருக்கக்கூடிய அதிமுக உணர்வுபூர்வமான மீனவர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் பாராமுகமாக இருந்து வருவது மிகுந்த வேதனைக்குரியது எனவும் மீனவர்களை காப்பதில் அக்கறை இல்லாமல் இருந்து வரக்கூடிய மத்திய அரசையும் திமுக அரசையும் செயற்குழு வன்மையாக கண்டிப்பதோடு ஆக்கப்பூர்வமான முயற்சியில் ஈடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை திமுக அரசு விட்டுக் கொடுத்து விட்டது என்கின்ற விமர்சனத்தையும் அதிமுகவினர் முன்வைத்து தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதன்படி கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற துடிக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டு நலன் உரிமைகளை பற்றி கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் தாரை வார்க்கும் தவறை தொடர்ந்து செய்து வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக செயற்குழு தீர்மானம் இதுவரை தீர்க்கப்படாத காவிரி நதிநீர் பிரச்சனைக்கும் கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காரணமானவர்கள் திமுகவும் அதன் தலைமையுமே என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக அரசு கூறுவதற்குரிய சூழ்நிலையில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதில் சமரசத்திற்கே இடமில்லை என்று ஆந்திர மாநில அரசு கூறுவதையும் முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டுவதுதான் தங்கள் குறிக்கோள் எனவும் பேபி அணையை பலப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் கேரள மாநில அரசு சூளுரைப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அதிமுக தீர்மானம் அமராவதி கிளையாறான சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட கேரள அரசு முயற்சிப்பது போன்ற அண்டை மாநிலங்களின் முயற்சிகளை முறியடிக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதில் சுணக்கம் காட்டுவதாகவும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். திமுக அரசின் மெத்தன போக்கை செயற்குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகள் விஷயத்தில் இதுவரை கண்களை மூடிக்கொண்டிருந்தது போதும், இனியாவது விழித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க உறுதியோடு இருக்க வேண்டும் எனவும் இந்த செயற்குழு வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அம்மா உணவகங்கள் தொடர்பாக இந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏழை எளிய மக்கள் வயிற்றுப்பசியை போக்கிட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகம் திட்டத்தை முடக்கி போடும் வகையில் பல உணவகங்கள் மூடப்பட்டு பலவற்றிற்கு உணவு தயாரிக்க தேவையான பொருள்களை வழங்காமலும் பணியாட்களை குறைத்தும் தரமற்ற உணவை விநியோகிப்பதன் மூலமும் யாரும் விரும்பி வராத சூழலை உருவாக்கி அவற்றையே காரணம் காட்டி அம்மா உணவகங்கள் செயல்படாத நிலையை செயற்கையாக இந்த திமுக உருவாக்கி வருகின்றது என்று விமர்சித்திருக்கக்கூடிய அதிமுக தீர்மானம் இதன் காரணமாக வறியவர்கள் பாதிக்கப்படுவார்களே என்ற மனிதாபிமானம் துளி கூட இல்லாமல் ஆட்சியாளர்கள் அலட்சியமாக இருந்து வருவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். மக்களின் வெறுப்பை சமாளிக்க யானை பசிக்கு சோளப்பொரி என்பது போல் அம்மா உணவகங்களுக்கு சொற்ப தொகை ஒதுக்கி முதலமைச்சர் தற்போது நாடகமாடுகின்றார் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த தீர்மானத்தில் திருமண உதவி திட்டம் உள்ளிட்ட அதிமுக ஆட்சி கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டதாகவும் மடிக்கணினி திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதையும் கடைக்கோடி ஏழைகளுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் வகையில் தங்கள் ஆட்சியில் செயல்பட்ட அம்மா மினி கிளினிக்குகள் ஒரே நாளில் 2000க்கும் மேற்பட்டவை மொத்தமாக மூடப்பட்டதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். தென் மாவட்ட மக்களின் நலன் கருதி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தொடங்கப்பட்ட காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் அதிமுக ஆட்சியில் ஏறக்குறைய முடிக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர அரசுக்கு மனமில்லையா என்றும் இந்த செயற்குழு தீர்மானத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மேலும் இந்த கால்நடை பூங்கா உள்ளிட்ட விஷயங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அதிமுக தீர்மானம்
மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறக்கூடிய காவிரி உபரி நீரை 100 ஏரிகளுக்கு திருப்பி விடக்கூடிய மாவட்ட விவசாயிகளுக்கு நலன் பயக்கும் சரபங்கா ஆற்று உபரி நீர் திட்ட பணிகளை முடிக்க எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்று திமுகவை நோக்கி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். மேலும் சென்னை வெள்ள பாதிப்பு தொடர்பாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக தீர்மானம், மழைக்காலங்களில் சென்னையில் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை அகற்ற, அந்த வெள்ள நீரை வெளியேற்ற அதிமுக ஆட்சியில் 2400 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்னையில் வடிகால் வசதிக்கான கால்வாய் அமைக்கும் பணிகளுக்கு திட்டமிடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 1240 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் கால்வாய் பணிகள் சென்னையில் நிறைவேற்றப்பட்டதாகவும், பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையில் அதிமுக அரசு மேற்கொண்டிருந்த பணிகளை காலம் கடத்தி பிறகு முன்னெடுக்காததன் காரணமாக திமுக அரசு எதிர்வரும் மழைக்கால பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இனியேனும் அதிமுக ஆட்சியில் இருந்தவாறு அந்த மழைநீர் கால்வாய் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மேலும் பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் மட்டுமே விடப்பட்டிருக்கின்றது. ஆனால் பணிகள் தொடங்காமல் இருப்பதாகவும் இந்த அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் செயற்குழுவில் குற்றம் சாட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் தமிழகத்திற்கு திட்டம், தொழில் வழித்தட திட்டம், நடந்தாய் வாழி காவேரி திட்டம், வெள்ளத்தடுப்பு போன்ற திட்டங்களுக்கு நிதி அறிவிக்கப்படாததில் இருந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணித்திருப்பது அப்பட்டமாக தெரிவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுகவின் செயற்குழு, முதியோர்களுக்கு குறைந்தபட்சம் கொரோனா காலத்திற்கு முன்பாக இருந்து வந்த சலுகைகள் கூட திரும்பி வழங்கப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். பாரபட்சம் காட்டாமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு முறைப்படி ஒதுக்க வேண்டும் என அதிமுகவினுடைய செயற்குழு மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வயநாடு நிலச்சரிவு பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீட்டை அதிகரித்து வழங்க வேண்டும் எனவும், அதே சமயம் வயநாட்டில் விரிவான மறுவாழ்வு திட்டங்களையும் அறிவிக்க வேண்டும் எனவும், வரலாறு காணாத வயநாட்டு பேரிடரை தேசிய பேரிடராக அறிவித்து தேவையான அனைத்து நிதி உதவி நிவாரணங்களை மத்திய அரசு காலதாமதமின்றி வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக தீர்மானம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணமாக திமுக அரசு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 200 நாட்களில் மாநிலம் முழுவதும் 595 கொலை சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும், குழந்தைகள், பெண்கள், முதியோர், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் தற்போதைய ஆட்சியில் நிலவி வருவதாகவும் அதிமுகவினுடைய செயற்குழு தீர்மானத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். காவல் நிலைய மரணங்களும் அடிக்கடி நிகழ்வதாகவும், ஜாதி மத பிரச்சனைகளும் தலைவிரித்து ஆடுவதாகவும் அதிமுகவினுடைய செயற்குழு தீர்மானத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சியின் பொழுது குற்றச் செயல்களில் ஈடுபட நினைக்கவே அச்சப்படும் வண்ணம் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக காத்து வந்த தமிழ்நாடு காவல்துறை தற்போது குற்றச் செயல்களில் ஈடுபடும் வகையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக அரசை குற்றம் சாட்டி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர்.